வாங்க வாங்க தம்பி. எப்ப வந்தீங்க? வாசல்லே நிக்கிறீங்க. இல்ல, நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அத்தை. 10 நிமிஷமாவா வாசல்ல நிக்கிறீங்க? ஐயோ, நான் பின்னாடி துணி தான் காய போட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒரு குரல் கொடுத்திருந்திருக்கலாம்ல. இல்ல உள்ள வந்தாச்சும் உட்கார்ந்து இருந்திருக்கலாம்ல. இல்ல அத்தை, யாருமே கூப்பிடாம எப்படி எத்தனால உள்ள வர முடியும்? அந்த உரிமையெல்லாம் எப்பவும் எனக்கு இல்லைன்னு உங்க பொண்ணுதான் சொல்லிட்டாளே. சரி அத்தை, தென்றல் வீட்லயா இருக்கா? இல்ல தம்பி, அவ ஆபீஸ் போயிட்டா. நீங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. உட்காருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அத்தை, தென்றல் கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? அவளை ஏதாவது சமாதானப்படுத்தினீங்களா? ஏன்னா அவகிட்ட எந்த மாற்றமும் தெரியல. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். நானும் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்திடலான்னு பல தடவை ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அவ என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழறா. இன்னொரு பக்கம் வீட்ல பாட்டி எனக்கு அந்த தாராவை பொண்ணு பார்த்திருக்காங்க. நான் அவளைதான் கட்டிக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. தென்றல் என்ன புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் இறங்கி வந்தா போதும். நான் என் பாட்டி கிட்ட அந்த தாராவை கட்டிக்க முடியாதுன்னு சொல்லி தைரியமா சொல்லிடுவேன். ப்ளீஸ் அத்தை, எனக்காக தென்றல் கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாம்ல? நான் பேசி என்ன ஆக போதுங்க? இப்பெல்லாம் அவ என் பேச்ச கேக்குறதே இல்லையே. அவளுக்கு எல்லாமே அந்த சாரதா தான். அந்த அம்மா சொல்றத கேட்டுதான் எது ஒண்ணும் செய்யறா. நான் கூட அந்த அம்மா ஒரு நாள் ரோட்ல பார்த்து கண்ணா பின்னு திட்டிட்டேன். ஆனாலும் அந்த அம்மா இவளுக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்தவே இல்ல. இவளும் அவங்க பேச்சதான் கேட்டுக்கிட்டு இருக்கா. தம்பி, தென்றலை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி தோணுது. நீங்க அந்த வழியில வேணா முயற்சி பண்ணி பாக்குறீங்களா? சொல்லுங்க அத்தை, என்ன பண்ணணும்? இப்பெல்லாம் தென்றல் அந்த சாரதாம்மா சொல்ற பேச்ச மட்டும்தான் கேக்குறா. பேசாம நீங்க சாரதாம்மா கிட்டயே தென்றலை சமாதானப்படுத்த சொல்லி கேட்டு பாருங்களேன். தம்பி, என்ன இருந்தாலும் அந்த சாரதா உங்களுக்கு பெரியமா தானே. அந்த வகையில அவங்க உங்களையும் தம் பிள்ளையாதான் பாப்பாங்க. அதனால நீங்க கேட்டா அவங்க மறுக்க முடியாது. இது பாருங்க, நீங்க அவங்கள நேர்ல சந்திச்சு கொஞ்சம் பக்குவமா பிரச்சனையை எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. உங்களுக்காகவாது அவங்க தென்றலை எப்படியாச்சும் சமாதானப்படுத்துவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க வேணா பேசி பாருங்களேன். சரிங்க அத்தை, இது கொஞ்சம் பெட்டரான ஐடியாவா தான் தெரியுது. நான் இப்பவே போய் சாரதா அம்மா கிட்ட பேசுறேன். வரேன் அத்தை. கடவுளே, இந்த முயற்சியிலையாச்சும் தென்றல் சமாதானமாயி ஆகாஷ் தம்பியே கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். அம்மா, என்ன அம்மாவை காணோம்? அம்மா இங்க இருக்காங்க. அம்மா, காட்டு கத்து கத்துறானே, உன் காதுல கேக்கல? இப்ப கேக்கும் பாரு. அம்மா, எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்க? பைத்தியமா நீ? பைத்தியமா?
எனக்கு, ஷாக் உனக்கா? ஷாக் இவனுக்கா? அப்ப சரிதான். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? அம்மா, நான் உங்களை தேடிதான் உங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேம்மா. என்ன தேடியா? என்ன விஷயம்? அம்மா, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? தென்றலை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறானே. அம்மா ப்ளீஸ்மா, நான் தென்றல் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை எப்படியாவது சமாதானப்படுத்திடலான்னு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணிட்டேன். ஆனா என்னோட பேட் லக், தென்றல் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. வீட்டுல என்னோட பாட்டி எனக்கு தாரான்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்னால தென்றலை தவிர இன்னொருத்திய யோசிச்சு கூட பார்க்க முடியலமா. இத பாட்டிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தென்றலுக்கும் புரிய வைக்க முடியலமா. ப்ளீஸ், நீங்க தான் எனக்காக தென்றல் கிட்ட பேசி அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். நீங்க சொன்னா கண்டிப்பா தென்றல் புரிஞ்சுக்குவாமா? யாரா இவன்? சுத்த கிறுக்கு புடிச்ச கிறுக்கனா இருக்கான். சாரதாமா எப்படிதான் உனக்காக தென்றல் கிட்ட பேசுவாங்க? அவங்களும் என்ன மாதிரி தென்றலை சித்து கூட சேர்த்து வைக்கிறதுதான் போராடிக்கிட்டு இருக்காங்க. இத புரிஞ்சுக்காம இவங்க கிட்டயே ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த கிறுக்கு பையன். அம்மா ப்ளீஸ்மா. சரிப்பா, உனக்காக நான் தென்றல் கிட்ட பேசுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கம்மா. தென்றலுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லுங்கம்மா, என்ன செய்யணும்? உங்க பாட்டிய தென்றல் கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்க முடியுமா? சூப்பர், இது பாயிண்ட். சொல்லு ஆகாஷ், மன்னிப்பு கூட கேட்க வேணாம். அட்லீஸ்ட் உன் பாட்டிய கூட்டிட்டு வந்து தென்றல நேருக்கு நேரா சந்திக்க வச்சு நடந்த எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வருத்தத்தையாவது தெரிவிக்க வைக்க முடியுமா? என்ன ஆகாஷ் யோசிக்கிற? அப்போ நீ இன்னும் உன் பாட்டியோட பேரனா மட்டும்தான் இருக்க, இல்ல? அம்மா அப்படிலாம் இல்லம்மா. நான் பாட்டிய சமாதானப்படுத்தணும்னா அதுக்கு முன்னாடி தென்றல் சமாதானம் ஆகணும்ல. அவளை சமாதானப்படுத்த உங்களால மட்டும்தான் முடியுமா. அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ்மா, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. தென்றல் இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுமா. சிறுத்தை, நீயாவது அம்மா கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்ல. ஹாய் ஆகாஷ். அம்மா, நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, பாட்டி தாரான்னு எனக்கு ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்கன்னு. அது இந்த பொண்ணுதான். ஓ, இவதான் அந்த விஸ்வநாத்தோட பொண்ணு தாராவா? பொண்ணு பார்க்க நல்லாதான் இருக்கா. எனக்கு என்னமோ இவதான் ஆகாஷ்க்கு பொருத்தமான பொண்ணாவும் தெரியுது. பேசாம ஆகாஷ் இவளையே கட்டிக்கலாமே. என்ன ஆகாஷ், நீங்க பாட்டி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நீங்க இன்னும் அந்த தென்றலே நினைச்சிட்டு இருக்கீங்களாமே?
தயவு செஞ்சு அந்த தென்றலை மறந்துருங்க ஆகாஷ். இனி நான் தான் உங்களுக்கு எல்லாமே. நான் இப்ப தென்றலை மீட் பண்ணிட்டு தான் வரேன். தென்றல் உங்கள மாதிரிலாம் இல்ல, அவங்க ரொம்ப கிளியரா இருக்காங்க. நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. ரொம்ப ஸ்ட்ராங்காவே எனக்கு வாக்குறுதியே கொடுத்துட்டாங்க. சோ இனிமே அனாவசியமா அந்த தென்றலை நினைச்சு உங்க மனசை போட்டு குழப்பிக்காம என்னை பத்தி மட்டுமே யோசிங்க. இனிமே இந்த தாரா தான் உங்க வைஃப். ஓகேவா ஆகாஷ்? பாய். அம்மா, இவங்க என் ஃப்ரெண்டோட அம்மா. ஹோ, ஹாய். வணக்கம்மா. சரி ஓகே ஆகாஷ், நான் போயிட்டு வரேன். பாத்தீங்கல்ல, இந்த தாரா இல்ல அந்த உலக அழகியே வந்தாலும் என் மனசை மாத்த முடியாது. நான் தென்றல அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அவ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லம்மா. ப்ளீஸ்மா, நீங்க தான் தென்றல சமாதானப்படுத்தி அவளை என் கூட சேர்த்து வைக்கணும். அம்மா ப்ளீஸ். நாமளே சொன்னாலும் இவனை இனிமே தென்றல் ஏத்துக்க மாட்டான்னு எப்படி சொல்றது? இவனாவே புரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. எப்படி புரிய வைக்கலாம்? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக தென்றல் கிட்ட பேசுங்கம்மா. அம்மா ப்ளீஸ். ஆகாஷ், தென்றல் உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீ செய்றியா? சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும்? இப்ப வந்துட்டு போனாலே தாரா, அவளை கூட்டிட்டு போய் தென்றல் பார்வையில படுற மாதிரி தாரா கிட்ட நல்லா சிரிச்சு பேசி க்ளோஸா பழகுற மாதிரி தென்றலை முடிஞ்ச அளவுக்கு வெறுப்பேத்து. இப்படி எல்லாம் பண்ணா தென்றலுக்கு என் மேல கோவம் அதிகம் தானே ஆகும்? கண்டிப்பா அதிகமா தான் ஆகும். ஆனா அதே சமயம் அந்த கோவத்தோட சேர்ந்து தென்றல் மனசுல உன் மேல இருக்கிற பொசசிவ்னஸும் ஆட்டோமேட்டிக்கா அப்பவே வெளிப்பட்டுரும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலம்மா. ஆகாஷ், பொதுவாவே பொண்ணுங்க ரொம்ப வீம்பாதான் இருப்பாங்க. அதுலயும் தென்றலுக்கும் உனக்கும் இப்ப பெருசா விரிசல் வேற வந்திருக்கா. அதனால தென்றல் உன்கிட்ட கொஞ்சம் ஓவரா தான் பிஹேவ் பண்ணுவா. மத்தபடி அவளுக்கு உன் மேல இருந்த காதல் அப்படியே சுத்தமா காணாம போயிருக்காது. அவ மனசுக்குள்ள ஒரு ஓரமா அந்த காதல் இன்னும் கொஞ்சமாவது இருக்கதான் செய்யும். அந்த காதலை நீ தென்றல் மனசுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா நீ முடிஞ்ச அளவுக்கு அவளை வெறுப்பேத்தி அவளோட பொசசிவ்னஸ தூண்டி விடணும். அதுக்கு இந்த தாரா தான் கரெக்டான சாய்ஸ். நீ இவளை தென்றல் முன்னாடி கூட்டிட்டு போய் இவகிட்ட க்ளோஸா பழகுற மாதிரி பழகி தென்றல நல்லா வெறுப்பேத்து. அப்புறம் பாரு, தென்றல் பொசசிவ்னஸ்ல உன்கிட்ட வந்து நீ என்னதானே விரும்புற, அப்புறம் எதுக்கு இந்த தாரா கூட எல்லாம் இவ்ளோ க்ளோஸா பழகிட்டு இருக்கேன்னு உன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் நீ தென்றல் கிட்ட உண்மையை சொல்லி அவங்கள ஈஸியா சமாதானப்படுத்த முடியும். எப்படி என் ஐடியா? ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஐடியா 100% ஒர்க் அவுட் ஆகுமா? 200% ஒர்க் அவுட் ஆகும். டவுட்டே இல்லாம நான் சொன்னதை நீ செய். சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நீ தாராவோட சேர்ந்து தென்றலை எப்ப சந்திக்கணும்னு நானே நேரம் பார்த்து உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேம்மா, சரி. கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. கண்டிப்பா ஆகாஷ். வரேம்மா, வரேன் சிறுத்தை. அம்மா, என்ன
என்னாச்சு உங்களுக்கு? தெண்டல சித்து கூட சேர்த்து வைக்க தானே போராடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்குமா இந்த ஆகாஷுக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நாரதர் கலகம் மட்டும் இல்ல, இந்த சாரதாவோட கலகமும் நன்மையில தான் முடியும். இதெல்லாம் உனக்கு இப்ப சொன்னா புரியாது. பொறுத்திருந்து பார், எல்லாம் புரியும். அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் குழப்பி விட்டு போறாங்க? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. கடவுளே 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 கடவுளே. அத்தை, அத்தை, அத்தை. தென்றல், வாமா உட்காரு. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க இப்போ ஃப்ரீயா தானே இருக்கீங்க? ஏன் கேக்குற? இல்ல, வழக்கமா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போரூர் பொன்னியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆபீஸ்க்கு போவேன். இன்னைக்கு உங்க கூட கோவிலுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சேன். வரீங்களா அத்தை? அப்புறம் நீ தாராவோட சேர்ந்து தென்றலை எப்ப சந்திக்கணும்னு நானே நேரம் பார்த்து உனக்கு ஃபோன் பண்றேன். அத்தை, கோவிலுக்கு தானே கூப்பிடுறேன், அதுக்கே இவ்ளோ யோசிக்கிறீங்க? இல்லம்மா, நான் காலையிலே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். அதான் மறுபடியும் எப்படி வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? காலையிலேயே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ம். பரவாயில்ல அத்தை, நான் மட்டும் போயிட்டு வரேன். வரேன் அத்தை. ம். வர சித்து. பை. வர சிறுத்தை. வாங்க வாங்க. தென்றல், சொல்லுங்க அத்தை. சித்துவும் ஆபீஸ்க்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். வேணும்னா 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போங்களேன். அதான பார்த்தேன். ஆமால, அப்படி கூட பண்ணலாம்ல. சித்து, வா, கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு போலாம். இல்லைங்க, கோயிலுக்குள்ள நான் எதுக்கு? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. நான் இப்படியே ஆபீஸ் போறேன். ஏன் சார் கோவிலுக்கு வந்தா குறைஞ்சு போயிடுவீங்களா என்ன? வான்னு சொல்றேன்ல. டேய், இல்லைங்க. நான் போட சொல்றேன்ல. ஆமா, என்னமா பாத்துட்டே இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. அம்மா இல்லம்மா. சொல்றாங்களே, போடா. போ. போடாங்கற. சரிடா, போறேன்டா. போயிட்டு வரேன் அத்தை. போடா. வா. எப்படி? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ம். சரிங்கம்மா, சீக்கிரம் வாங்க. போய் 2 பேரும் ஒரே வண்டியில போறத பாப்போம். ம். வாங்க. ம். ஆகாஷ்க்கு கால் பண்ணி அவனை உடனே தாராவை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போக சொல்லு.